அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2 ஏலக்காய் போதும் நீங்கள் விரும்பும் நபர் உங்களையே கதி என்று உருகி உருகி தங்களுடைய காதலை வெளிப்படுத்துவார்கள். இது ஒரு சின்ன தாந்திரிகம் கலந்த மந்திர முறை. சோ நல்ல நோக்கத்திற்காக மட்டுமே இதை நீங்க பயன்படுத்தணும். கணவன் மனைவி மற்றும் காதல் இந்த 2 கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணணும். காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். அதே போல உங்களுடைய காதல் உண்மையானதாக நேர்மையானதாக இருக்கிற பட்சத்துல ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்களும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். தவறான நோக்கங்களுக்காக இந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அதனுடைய விளைவுகளும் தவறாக இருக்கும். இது ஒரு சிம்பிளான வசிய முறை. நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வசிய முறைகளும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா, யாருக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். இன்கேஸ் நீங்க தவறு செஞ்சிருந்தாலும் கூட உங்களை மன்னிக்கணும், உங்க கூட பேசணும்ன்ற மனப்பக்குவம் அவர்களுக்கு ஏற்படும். உங்களை அதிகமா மிஸ் பண்றதை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. உங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அவர்களுக்கு உருவாகும். உங்க கூட பேசவே மாட்டேன்னு போனவங்க கூட நீங்க சொல்ற விஷயத்தை காது கொடுத்து கேட்கணும், உங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. இன்னும் சில பேருக்கெல்லாம் பார்த்தோம்னா பெரிய அளவுல மனஸ்தாபங்கள் இருக்காது. இருந்தாலும் எந்த ஒரு காரணமும் இன்றி உங்களை விட்டு அந்த குறிப்பிட்ட நபர் விலகி போகிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் இருந்தாலும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். நல்ல பலன்களை கொடுக்கும். இவ்வளவு தூரம் நம்ம சொல்றதுக்கான காரணம், வசியம்ன உடனே சில பேர்லாம் பார்த்தோம்னா நம்ம சொல்ற விஷயங்களை எல்லாம் அப்படியே கண்மூடித்தனமாக கேட்பாங்க. நம்ம என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்வாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது போன்ற வசிய முறைகள் நம்ம சேனல்ல கிடையாதுங்க. உண்மையான அன்பையும் பாசத்தையும் கொண்டு வரக்கூடிய வசிய முறைகள் தாங்க நம்ம சேனல்ல நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிரிந்து வாழும் கணவன் மனைவி மற்றும் உண்மையான உறவுகள் ஒன்று சேரணும்ன்றதுக்காக தாங்க சித்தர்கள் இந்த வசிய கலையை நமக்கு சொல்லியிருக்காங்க. சில பேர் அதை தவறாக பயன்படுத்துவதனால வசியம்ன்ற வார்த்தையே தவறானதாக ஒரு மாயை இருக்கு. இந்த வசிய கலை உண்மையான நேர்மையான உறவுகளுக்கு ஒரு வரப்பிரசாதம். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட்ல ஒரு சின்ன வசிய மந்திரம் இருப்பதனால சில கட்டுப்பாடுகள் இதற்கு இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் இந்த மெத்தடை நீங்க தவிர்க்கணும். அதே போல அசைவம் சாப்பிடுறவங்களாக இருந்தால் தினமும் இந்த மெத்தடை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க நான்வெஜ் எடுத்துக்கலாம். அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. தொடர்ந்து 7 நாட்களுக்கு 7 டேஸ்க்கு இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். சோ முடிந்தவரை நான்வெஜ் நீங்க அவாய்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. நமக்கு பிடித்த நபருக்காக இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ 7 நாட்கள் நான்வெஜ் அவாய்ட் பண்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. ஆனால் தவிர்க்க முடியாத நிலையில இருக்கிறவங்க இந்த மெத்தடை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க நான்வெஜ் எடுத்துக்கலாம். அதாவது ஒவ்வொரு நாளும் இந்த மெத்தடை முடிச்சதற்கு பிறகு நீங்க அசைவம் சாப்பிடலாம். சனிக்கிழமை அன்னைக்கு தாங்க இந்த மெத்தடை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சாட்டர்டே ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரைடே உடன் இந்த மெத்தடை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். சனிக்கிழமை ஆரம்பித்து வெள்ளிக்கிழமையுடன் இந்த மெத்தடை நம்ம முடிக்கணும். நடுவுல ஒரு நாள் கூட பிரேக் எடுக்க கூடாதுங்க. இன் கேஸ் நீங்க ஒரு நாள் பிரேக் எடுத்துட்டா கூட திரும்பவும் இந்த மெத்தடை ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா விடியற் காலை 4 மணி முதல் காலை 10 மணி வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்திலும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். முடிந்தவரை 7 நாட்களும் ஒரே டைமிங்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதாவது காலை நேரத்தில் இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா 7 நாட்களும் காலை நேரத்தையே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லைனா ஈவினிங் மேல நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இன் கேஸ் ஒரு நாள் அல்லது 2 நாள் டைமிங்ஸ் ஃபாலோ பண்ண முடியலனா பரவாயில்லைங்க. காலை நேரத்தை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈவினிங் டைம்ல செய்யலாம், தவறு கிடையாதுங்க. பட் ஒரு நாள் கூட பிரேக் எடுக்காம பார்த்துக்கோங்க. அதே போல பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு ஏற்படாத மாதிரியான 7 நாட்களா பார்த்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. வளர்ப்பிறை தேய்பிறை எல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. எந்த சனிக்கிழமை வேணாலும் இந்த டெக்னிக்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். மந்திரம் கலந்த தாந்திரிக முறையாக இருப்பதனால ஒரு சின்ன புறப்பொருள் நமக்கு தேவை. அதுதாங்க ஏலக்காய். 7 நாட்களுக்கும் சேர்த்து 2 ஏலக்காய் போதும். வீட்டிலேயே நீங்க ஃப்ரெஷ்ஷா ஏலக்காய் வச்சிருக்கீங்கன்னா அதையே நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கடையில நீங்க வாங்கிடுங்க. காய்ந்து போன அல்லது ரொம்பவும் பழைய ஸ்டாக் ஏலக்காய் எல்லாம் யூஸ் பண்ண கூடாதுங்க. ஓரளவிற்கு கிரீனிஷா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஏலக்காயா பார்த்து எடுத்துக்கோங்க. தாந்திரிகத்திற்கு எப்பவுமே நல்ல பொருட்களை தாங்க நம்ம பயன்படுத்தணும். அப்பதான் விரைவாக பலன்கள் கிடைக்கும்.
கிடைக்கும். 2 ஏலக்காய்களை நீங்க எடுத்துக்கோங்க. 7 நாட்களும் அதே ஏலக்காய்களை தாங்க நம்ம பயன்படுத்தணும். இப்ப நீங்க ஒரு தனி ரூம்ல உட்கார்ந்துக்கோங்க. தனி ரூம் இல்லாதவங்க நீங்க கவலைப்பட வேண்டாம். கொஞ்ச நேரத்திற்கு உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம நீங்க பார்த்துக்கணும். தெற்கு திசை சவுத் டைரக்ஷனை தவிர்த்து மற்ற எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்காரலாம். தரையில உட்கார்றவங்க வெறும் தரையில உட்கார கூடாதுங்க. புடவை வேஷ்டி போல துணிகளை போட்டுட்டு அதற்கு மேல நீங்க உட்காருங்க. அல்லது மனை பாய் வச்சிருக்கீங்கன்னா அதற்கு மேலேயும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். தரையில உட்கார முடியாதவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். சேர்ல உட்கார்றவங்க விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நம்ம பார்க்க போகும் மந்திரத்தை சொல்வதற்கு முன்பாக ஒரு 2 நிமிஷம் உங்களுடைய மூச்சு காற்றை நீங்க கவனிக்கணும். மூச்சு பயிற்சி எல்லாம் செய்ய வேண்டாம். ஜஸ்ட் நீங்க உள்மூச்சு வெளிமூச்சு ரெண்டுத்தையும் நீங்க கவனித்தாலே போதும். மூச்சு காற்றை கவனிக்கும் பொழுது மனது ஒரு அமைதியான நிலைக்கு போகும். அந்த அமைதியான நிலை வந்தவுடன் யாருக்காக இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. அவங்களுடைய முகத்தை கற்பனை செய்ய முடியும்னு நினைக்கிறவங்க நீங்க நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய முகத்தை தத்ரூபமா நீங்க கற்பனை செய்யுங்க. கற்பனை வராதவங்க மனதார சந்தோஷமாக அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க நினைச்சுக்கணும். இன்கேஸ் நீங்க பிரேக்கப் லவ்ல இருக்கீங்க அல்லது பிரிந்து வாழும் கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸும் இருக்க கூடாதுங்க. அதாவது அந்த நபர் மீது ஏக்கம், வருத்தம், கோபம், ஈகோ, பொசசிவ்னஸ்னு எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸும் இருக்க கூடாதுங்க. உண்மையான அன்பையும் காதலையும் அவங்க மேல நீங்க வெளிப்படுத்திக்கிட்டே அவங்கள நீங்க நினைச்சுக்கோங்க. அதற்கு பிறகு இப்ப நம்ம பார்க்க போகும் மந்திரத்தை 10 நிமிடங்களுக்கு நீங்க சொல்லணும். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங் முக்கியம் கிடையாதுங்க. 10 நிமிடங்களுக்கு இந்த மந்திரத்தை நீங்க சொன்னாலே போதும். அதனால நீங்க ஒரு அலாரம் மாதிரி கூட செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப மந்திரத்தை நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய வலது உள்ளங்கையில ரைட் ஹேண்டுக்குள்ள 2 ஏலக்காய்களை வச்சு கையை கொஞ்சம் இறுக்கமா நீங்க முடிக்கணும். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே ரைட் ஹேண்ட் வலது உள்ளங்கைக்குள்ள மட்டும் தாங்க இந்த ஏலக்காய்களை வைக்கணும். ஏலக்காயை வச்சுட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய மந்திரத்தை 10 நிமிடங்களுக்கு பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். கண்களை திறந்துட்டு சொன்னாதான் கம்ஃபர்டபுளா இருக்கும்னா நீங்க கண்களை திறந்துட்டே சொல்லலாம் அல்லது கண்களை மூடிக்கொண்டும் நீங்க சொல்லலாம். க்ளீம் பெயர் மோகய மோகய சீக்கிரம் வசியம் குரு குரு ஸ்வாஹா. இந்த மந்திரத்துல 2 விஷயத்தை நீங்க நோட் பண்ணணும். பெயர்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லணும். அதே போல குரு குருன்னு இருக்கக்கூடிய வார்த்தையை நீங்க குரு குருன்னு சொல்லக்கூடாதுங்க. அது குரு கிடையாது, குரு GURU கிடையாதுங்க, KURU குருன்னு நம்ம சொல்லணும். உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க. அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல க்ளீம் ராஜா மோகய மோகய சீக்கிரம் வசியம் குரு குரு ஸ்வாஹா. அவங்க பெயர் ராணின்னு இருக்கிற பட்சத்துல க்ளீம் ராணி மோகய மோகய சீக்கிரம் வசியம் குரு குரு ஸ்வாஹா. இது போல நீங்க சொல்லணும். நேம் யூஸ் பண்றதுலயும் சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். எந்த நேமை யூஸ் பண்ணணும்னு ஷார்ட் நேம் பெட் நேம் எல்லாம் யூஸ் பண்ண கூடாதுங்க. அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை தாங்க நம்ம யூஸ் பண்ணணும். உதாரணத்திற்கு அவங்க படிச்ச ஸ்கூல்ல காலேஜ்ல அல்லது ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்துங்க. 10 நிமிடங்கள் மந்திர ஜபத்தை முடிச்சிட்டு கையில இருக்கக்கூடிய ஏலக்காயை ஒரு சின்ன பேப்பர்ல மடிச்சு வச்சுக்கோங்க அல்லது ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க. சேஃப்டியா ஒரு இடத்துல நீங்க வச்சிருங்க. ஏன்னா 7 நாட்களுக்கும் அதை தாங்க நம்ம பயன்படுத்தணும். 7 நாட்களும் மந்திர ஜபத்தின் போது அந்த ஏலக்காயை நீங்க கைக்குள்ள வச்சுட்டு தாங்க சொல்லணும். அதற்கு பிறகு நீங்க பாக்ஸ்ல அல்லது பேப்பர்ல எடுத்து வச்சிருங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த மெத்தடை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு அதற்கு பிறகு ஒரு வாரத்திற்குள்ளாக எந்த நாள் எந்த கிழமை எந்த நேரத்துல வேணாலும் அந்த ஏலக்காயை நீங்க கால்படாத இடமாக பார்த்து போட்டுருங்க. செடிகள் அல்லது புதர்களுக்கு பக்கத்துல நீங்க போடலாம். அப்படி இல்லைனா ஏரிகள், குளங்கள், கிணறு, ஆறு, கடல் போன்ற எந்த நீர்நிலையில வேணாலும் நீங்க போடலாம். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இப்படி ஒரு டெக்னிக் நீங்க ஃபாலோ பண்றது அந்த குறிப்பிட்ட நபருக்கு எப்பவுமே தெரியக்கூடாதுங்க. இது முக்கியமான சீக்ரெட். இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம முழு நம்பிக்கையுடன் இந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு
பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.